ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு இந்த போர்ஷன் தான் வேணும். நான் அந்த போர்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா, நான் நினைக்கிற விஷயம் நடக்குமா, இவங்க சேஞ்ச் ஆவாங்களா, இவங்க திரும்பி வருவாங்களா, அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா, நமக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் இருக்குது. யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, ஜெனரல் எடுங்கலாம். எல்லாருக்கும் எல்லா இடத்துல மேட்ச் ஆகணும் அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, மற்ற இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஹீலிங் வேணும், ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், அதுலேருந்து வெளியே வரணும், ஒரு ஹீலிங் வேணுங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Five of Pentacles, Four of Wands, High Priestess, Two of Swords, Seven of Wands. Bottom of the deck, Two of Cups. Knight of Wands, Hermit, Nine of Pentacles, Four of Pentacles, Nine of Wands. Bottom of the deck, Ace of Swords. Courage, abundance, illusion, experiencing, guidance. Bottom of the deck, success. ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா. நீங்கள் இன்றைக்கி இந்த போர்ஷனுக்காக காத்திருக்கிறீங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்குமா. அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ சேனல் யாருக்கு ரெசினேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட என்னச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 999 இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ஸ். ஓகே, 222 999 பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் இங்கே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெசினேட் ஆகும். ஓகே, 999 222. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன செக் பண்ணி பார்க்கலாம். Two of Cups, bottom of the deck நமக்கு கிடச்சி Two of Cups. ஓகே, ரெண்டு பேருமே ஈக்குவல் கேரக்டர், சேம் எனர்ஜி. ரெண்டு பேருமே இதில் ஒரு ஆள் பெரியவங்க, ஒரு ஆள் சின்னவங்க அப்படி கிடையாது. ரெண்டு பேருக்குமே இதில் வேல்யூ இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் இருக்குது. ரெண்டு பேருமே இங்கே இம்பார்ட்டன்ட் தான். Two of Cups, சேம் எனர்ஜி. அப்போது உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குல்ல, நமக்கு சில ஆசைகள் இருக்குல்ல. நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் தான் அவங்க ட்ரீமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப சௌகரியமாக இருக்கும், வசதியாக இருக்கும். இவங்க என் லைஃப்பில் வந்தாங்கன்னா எனக்கு லைஃப் அடிபொலியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குல்ல. இந்த போர்ஸோட கேரக்டர் எல்லாமே அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த போர்ஸோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா, மேபி நான் வந்து இப்போ நான் பொண்ணாக இருக்கனால பையனை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் மட்டும் ஒரு பையனாக இருந்தால் நான் இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் என் லைஃப்பில். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த போஸ்டரை பார்க்கக்கூடிய டைம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியும், இவங்க மட்டும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா என் லைஃப் சொர்க்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்து பண்ணிப்பாங்க, உங்களுக்கு கேர் பண்ணிப்பாங்க. அவங்க இந்த பர்சன் அவங்களுக்கு ஒரு டஸ்ட்டு தோணியிருக்கும். ஏன்னா உங்களை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு
ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பிஹேவ் பண்ணுவீங்களோ அந்த பிஹேவியரெல்லாம் அந்த பர்சன்கிட்ட ஃபீல் டூ ஆஃப் கப் சேம் எனர்ஜி. அப்போ நீங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீமாக வந்து உங்களுக்கு தோணியிருக்கும், எஸ் இந்த பர்சன் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும், நான் இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ஸோ இவங்க எங்கள் லைஃப் லாங் வரணும், ஸோ இவங்க எங்கள் லைஃப் லாங் என் கூட இருந்தாங்கன்னா எங்கள் லைஃப் அவ்வளோ நல்லாயிருக்கும், அடிப்பொலியாக இருக்கும், என்னை கேர் பண்ணிப்பாங்க, சந்தோஷமாக வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் உங்களோட ட்ரீமே இந்த பர்சன் தான். ஏன்னா நமக்கு 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பர்சனை எப்படியாவது உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும், நமக்கு கூட எப்படியாவது லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும், அதுதான் உங்கள் ட்ரீமே. ஓகே, பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கும் வந்து இங்கே தேர்ட் பார்ட்டி உங்கள் சைடில் இருக்குது. தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது இந்த மதர் இஷ்யூ, ஒரு சிலருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு உங்களோட அம்மாவே வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு பர்சனாக கூட இருக்கலாம். டபுள் சிச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு இந்த பர்சன் இம்பார்ட்டன்ட், அது தவிர்த்து இன்னொரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு டபுள் சிச்சுவேஷன், உங்களுக்கு ரெண்டும் வேணும். ஓகே, உங்களுக்கு டபுள் சிச்சுவேஷன், உங்களுக்கு இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், சேம் உங்கள் இப்போ ஒரு மதராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மதரும் இம்பார்ட்டன்ட், 2 பேரும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் மேபி இப்போ தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு வந்து நிறைய உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், உங்களை வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக ஃபீல் ஆகலாம். தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே தவிர்த்து என்னதான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறது, இப்போ இந்த கார்டு ரிலேட்டடாக நம்ம சொல்லும்போது நமக்கு இங்கே வந்து மதராக இருக்குது, ஒரு சிலருக்கு இது மதராக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, தேர்ட் பார்ட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி என்ன தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த பர்சனை வந்து உங்களுக்கு வேணும். இந்த தேர்ட் பார்ட்டியை மீறி உங்களுக்கு இந்த பர்சன் வேணும். தேர்ட் பார்ட்டி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி மைண்ட் பண்ண போகிறது கிடையாது. அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். தேர்ட் பார்ட்டி மேபி உங்களை பிரைன் வாஷ் பண்ணி விடலாம், இந்த பர்சன் உங்களுக்கு வேண்டாம், இந்த பர்சன் தப்பானவங்க, அந்த மாதிரி உங்களை என்ன தான் பிரைன் வாஷ் பண்ணி விட்டாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக எஸ் எனக்கு இவங்க தான் வேணும், ஸோ இவங்க என் லைஃப்பில் வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ பிரைன் வாஷ் பண்ணி விட்டாலும் மறுபடியும் எனக்கு இவங்க தான் வேணும், நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கிட்டேருந்து நீங்கள் முகம் திரிச்சு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஃபைட்டிங் நடந்திருக்குது. ஓகே, இது உங்களோட தனிப்பட்ட ஆசைகள். பட் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அவங்களுக்கும் ஃபுல்லாக சண்டையாக தான் இருந்திருக்கும். பேசுனாலே சண்டை, அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு முகம் திரிச்சிருக்கிறீங்க, ஸோ அவங்களும் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் தான் உங்களோட ட்ரீமே. இந்த பர்சன் கூட சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு அது ட்ரீமாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நின்றுட்டு உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய டைம்லேயே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்கும், எஸ் எனக்கு இவங்க தான் லைஃப் பார்ட்னராக வேணும், எனக்கு இவங்க கண்டிப்பாக வேணும், எனக்கு இவங்க லைஃப் லாங் வேணும், நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு உண்டு. அப்போ உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த எஃபோர்ட்டில் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் தேர்ட் பார்ட்டியை மீறி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்துகிட்டு உண்டு. பட் உங்களுக்கு இந்த பர்சன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சாலும் அவர் அதை கண்டுக்காமல் நின்றுட்டு உண்டு. அவர் சுயநலவாதி எடுத்துகிட்டு உண்டு, உங்களை மைண்ட் பண்ணிட்டு கிடையாது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மட்டும் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி மீறி இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு கடைசி பார்த்தீங்கன்னா சேடி, டிப்ரெஷன். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அது மாதிரி ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் நீங்கள் அனுபவிச்சுட்டு. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ உங்களுக்கு டபுள் சிச்சுவேஷனை மீறி இந்த பர்சன் எனக்கு வேணும் நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு உண்டு. மேபி உங்களோட எனர்ஜி இந்த பர்சனுக்காக நீங்கள் எங்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ட்ரீம், எனக்கு இந்த பர்சன் வேணும், இதுதான் உங்கள் ட்ரீம். ஓகே, இந்த பர்சனோட எனர்ஜி பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இவரோட கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஸ்பெஷலா ஃபீல் ஆயிருக்கலாம். ஏன்னா, இப்போ இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்றது? ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ நீங்க கூட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டரா இருந்தா, இந்த போஸ்டர் கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் ஆயிருக்கலாம். என்னம்மா இந்த போஸ்டரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது. இவருக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பில் மேபி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த போஸ்டரோட மைண்டில் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டார். இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை கண்டிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கட்டும், ஒரு சைடில் இருக்கட்டும். இவரோட ஆம்பிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்லா சுற்றணும், என்ஜாய் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் போடணும், பார்க்குறவங்க எல்லாம் அட்ராக்ட் ஆகணும், பார்க்குறவங்க எல்லாம் வாவ்னு இந்த போஸ்டரை பார்த்து சொல்லணும், வாவ் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் லைஃப்பில் கண்டிட்டே இல்லை, அந்த மாதிரி எல்லோரும் வாயை பிழக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிக்கணும். பணமே இல்லாட்ட கூட நான் பெரிய பணக்காரன் ரொம்ப ஃபிலிம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவரோட மைண்டுக்குள்ளே எப்பவும் பணம் 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 பணம். இவரோட மைண்டில் பணம் இருந்தால் என் லைஃபே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி, பணம் இருந்தால் என் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிடும். ஸோ பணம், இவர் எப்போ பாருங்கள் பணம் பணம். கரெக்டாக வேலைக்கு போயிடுவாங்க. வேலை தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை மேபி ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு 1-2 ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அது ஒரு சைடில் இருக்கும், சும்மா இருக்குமா இருக்கும். பட் அதுக்கு இவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது, மைண்டு கொடுக்குறதே கிடையாது. இருக்கட்டும், அது இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். இவரோட மைண்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை கிடைச்சிருக்கக்கூடிய லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன்ஸுங்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் தான் எடுத்துகிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, ஓகே இவர் இப்படி தான் இருப்பாராம், நான் இப்படி தான் இருப்பேன். இவர் பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது சும்மா. ஓகே, இவரோட மைண்டு ஃபுல்லாக இவர் வந்து பணக்காரன் ஆகணும், ஒரு கோல் வச்சு அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், நான் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, பட் இவர் அனுசரித்து நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த இவங்க இருக்கக்கூடாதுன்னா போகட்டும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனை மேரேஜ் பண்ணுறது உங்களோட ட்ரீமாக இருக்கும். அப்போ நீங்கள் மட்டுமே ஆக்ஷன் நீங்கள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனோட மைண்டில் இருந்தால் இருக்கட்டும், வந்தால் வரட்டும், இல்லைங்கி போகட்டும், நான் இப்படி தான் இருப்பேன், என்னை அனுசரித்து இவங்க என் லைஃப்பில் வரதான் வரட்டும், இல்லைங்கி போகட்டும். இவர் தெளிவாக நின்றுட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போ உங்களோட ட்ரீம் இல்லை. அப்போ நீங்கள் நிறைய ஆக்ஷன் எடுத்துருப்பீங்க. இவங்க வேணும் 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 சொல்லிட்டு நீங்கள் உங்களால் ஆக்ஷன் அப்போ எப்போ அவங்களுக்கும் ஃபைட் வந்தாலும் நீங்கள் தான் மறுபடியும் போய்வீங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் போகிறனால இந்த போஸ்டோட மைண்டுக்குள்ள ஐயாஹா, ஸோ என்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நான் வந்து ஸோ நான் கொஞ்சம் ஸ்பெஷல், ஸோ நான் வேணால் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஸோ நான் இல்லாமல் இவங்களால ஜீவிக்க முடியாது, ஸோ நான் எந்த லெவலுக்கு இவங்க தேடி வருவாங்க, இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் பத்ரா எவ்வளோ உங்களுக்கும் எவ்வளோ ஃபைட்டு விழுந்தாலும் நீங்கள் பத்ரா ஆக்ஷன் எடுத்து நீங்களே போகிறனால இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நம்ம ஸ்பெஷல், நம்ம இல்லைன்னா இவங்களால ஜீவிக்க முடியாது. ஸோ இவங்க வருவாங்க, எங்கே போயிடுவாங்க, இவங்க வருவாங்க, கடைசி வரைக்கும் இவங்க வந்து தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தெனாவட்டு வந்துட்டு. ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிளாக்னிங் சுச்சுவேஷன், ஒரு நோக்கான சுச்சுவேஷன் தான் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். மணியோட கேரக்டர், மணிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர். ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், 1, 2, 10, 15 ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்புக்கு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, மைண்டும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் அது சும்மா இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கவரேஜ்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டில் வேண்டாம் எண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனாலும் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸோ நமக்கு இதை கார்டு பார்க்கும்போது தெரியுது, ஒரு பாறை. ஸோ அந்த ஆக்சுவலி ஒரு பாறைக்குள்ளே ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுறதுங்க அதிசயமான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி இந்த பாறைக்கு இடுக்கில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் க்ரோ ஆகி ஒரு ஃப்ளவர் ஃப்ளூமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே வேண்டான்னு வெறுத்து போனாலும், இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ நீங்கள் வேண்டான்னு வெறுத்து போனாலும் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு க்ரோ ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம், என்னதான் அந்த எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் மைண்ட் அளவில் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து லவ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்களும் அவங்களும் பிளாக் பண்ணுறது, மாறி சண்டை போடுறது, எந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணாலும் மைண்ட் அளவில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அந்த நாளுக்கு நாள் அந்த லவ்ங்கிறது உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவ்ங்கிறது ஸ்பெஷலாக இருக்கும். இந்த லவ் உங்களுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. ஓகே,
அப்போ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் இந்த பர்சன் கொஞ்சம் கூட மைண்டே பண்ணிட்டு இல்லாமல் செல்ஃபிஷாக இருந்துருண்டு. உங்களை மைண்டே பண்ணிட்டு கிடையாது. இவர் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தது, நீங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுத்தது நீங்கள், ஏன்னா உங்களோட ட்ரீம். ஆனால் இவர் சுத்தமாக உங்களை மைண்டே பண்ணிட்டு இல்லாமல் செல்ஃபிஷாக இவர் நின்றுட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிற பிறகு இவர் மைண்ட் இவர் கூட ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே இவர் கூட இருந்தாலும் இவருக்கு மைண்ட் அளவில் இவருக்கு ஒரு லோன்லி ஃபீல் கொடுத்துட்டு. ஒரு இப்போ என்ன சொல்லுது, ஸோ நமக்குன்னு யாருமே இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நமக்கு ஒரு ட்ரூவான பர்சன்ஸ் யாருமே இல்லை, நம்மளோட கஷ்டத்தை நஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. மேபி இவருக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவரோட கஷ்டத்தை நஷ்டத்தை இவர் ஷேர் பண்ணும்போது இவருக்கு அதில் என்ன சொல்லுது, அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதலும் அவங்க கொடுக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இவருக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கவே இல்லை. மைண்ட் அளவில் இவருக்கு ஏதோ இவருக்கு உங்ககிட்ட எல்லா கஷ்டத்தையும் சொல்லும்போது இவருக்கு ஹீல் ஆகுமா இருக்கும். மேபி இவரோட ப்ராப்ளத்தை சொல்லும்போது, இவரோட கஷ்டத்தை இன்பத்தை சொல்லும்போது, ஏதோ இவருக்கு உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட சொல்லும்போது இவருக்கு அது ஹீலிங் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு என்னதான் இவர் சுத்தமாக மைண்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருந்தால் கூட இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு லோன்லினஸ் மைண்டுக்குள்ளே நமக்குன்னு யாருமே இல்லையோ, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையோ. ஸோ நம்மளோட கஷ்டத்தை நஷ்டத்தை இவர் மேபி நீங்கள் போன பிறகு இவரோட கஷ்டத்தை நஷ்டத்தை இவர் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம், ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் உங்ககிட்ட சொல்லும்போது ஹீல் ஆகிருக்கும், அது சரியாக இருக்கும், அது ஒரு ஆறுதல் ஆகிருக்கும். பட் அவங்க கிட்டலாம் சொல்லும்போது இவருக்கு இந்த ஆறுதல் கிடைச்சிருக்காது. ஓகே, அப்போ இவருக்கு லோன்லினஸ்ஸாக ஒரு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு லைஃபே வெறுத்த மாதிரி என்ன ஏதோ நம்ம இருக்கிறோம், ஜீவிக்கிறோம், நம்மளை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நமக்காக யாரும் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமோ, நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இருக்க மாட்டோம், நம்ம எப்பவுமே ஒத்தைக்கு தானோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நம்மளை எமோஷ்னலாக நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, நம்ம எப்பவுமே ஒத்தைக்கு தானே அந்த ஒரு ஃபீல் இவர் கொடுத்துருண்டு. அப்போ எமோஷ்னலி இவர் தனியாயிட்டு மைண்ட் இவரை சுற்றி ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம். ஸோ எவ்வளோ பேர் இருந்தாலும் மைண்ட் அளவில் இவர் தனியாயிட்டு எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் இருந்தும் இவருக்கு மைண்ட் அளவுக்குள்ள இவர் லோனி ஆகிட்டு. ஓகே, ஸோ அப்படி சொல்லும்போது ஸோ இப்போ நம்ம மனுஷங்க தானே, இப்போ நம்ம மனுஷங்க தானே. இப்போ மனுஷங்களுக்கு இப்போ நமக்கு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும், ஒரு கெட்ட விஷயம் நடக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நமக்கு லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம், கரெக்டாக. பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு லைஃப்பில் நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஸோ அதை சொல்லி சந்தோஷப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ இவருக்கு யாருமே இல்லை. பட் இவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். பட் இவருக்கு மைண்ட் அளவுக்குள்ள இவர் ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அப்படி நினைக்கும் போது நைட் ஆஃப் வான்ஸ் இவர் நைட்டு டைம் ஆகும்போது இவருக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் நீங்கள் இருக்கும்போது ஏதோ இவருக்கு ஒரு ஹீல் ஆகிட்டு, ஒரு ஆறுதல் கிடச்சிட்டு, இந்த மாதிரி லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு இல்லை. அப்போ நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாரு. ஓகே, அப்படியே உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் தான் உங்களோட வேல்யூ இந்த பர்சனுக்கு மனசிலாகுது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் ஆகக்கூடிய டைமில் இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் பயங்கர இவரோட கேரக்டர் நான் சொன்னல, இவர் இப்படி தான் இருப்பாராம், இதை அனுசரித்து நீங்கள் இருக்கிறதா தான் இருக்கட்டும்னு இவர் நின்றுட்டு. பட் இவர் நைட்டு டைம் இந்த மாதிரி லோன்லினஸ் ஃபீல் ஆகக்கூடிய டைமில் ஸோ இவர் பண்ண விஷயங்களை நினைக்கிறதும், உங்ககிட்ட நடந்த விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நினச்சி ஓர்த்து இவர் இப்போ என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நினைக்கும் போது உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களை அழைய வச்சது, உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கும் போது இவருக்கு தலைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இவர் டோட்டில் ஒரு இலூஷனில் மாறிட்டு. இப்போ இவர் கரண்ட் சிச்சுவேஷன் இவரோட பயங்கர இலூஷன் இவருக்கு எல்லாம் ஏதோ ஒரு பொதுக்குழிக்குள்ளே கடந்துட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிற இவர் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு மைண்டே கொடுக்காத ஒரு கேரக்டர். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இவர் மாட்டிட்டு தவிச்சுட்டு இல்லை, அது வெளியே வரவும் முடியலை, மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, ஏதோ உள்ளே சிக்கிட்டு அதுக்குள்ளேயே கடந்து ஆக்ஷன் எடுக்க முடியாமல், மனசை மாற்றிக்கவும் முடியாமல், மைண்டு சொல்கிறது கேட்குறதுக்கா, ஹார்ட்டு சொல்கிறது கேட்குறதுக்கா, இல்லைன்னா நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கா, யாருக்காகவும் தன்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆகாத ஒரு பர்சன். இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு லைஃப்பில் என்ன தான் நடக்கணும், டோட்டலாக ஒரு இலூஷனில் வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ இலூஷன் ஆகும்போது
അപ്പോൾ അവർ ടോട്ടൽ ഇവർക്ക് ലൈഫിൽ കുറച്ചും കൂടി പീസ് ഇല്ലാമായിട്ടുണ്ട്. ടോട്ടൽ ഒരു പീസ് ഹെർമിറ്റ് മോളിൽ ഇവർ വന്നിട്ടുണ്ട്. ஆக்ஷன் எடுக்கணும், இவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும். பட் இவரோட மைண்டுக்குள்ளனா ஓகே நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், நான் வந்து சேஞ்ச் ஆகணும், நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கொண்டு வரணும், நான் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். பட் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இவர் இலூஷனில் இருக்கார், இவருக்கு பீஸ் இல்லை. அப்போ இவர் என்ன நினைக்கிறார், ஸோ கொஞ்சம் கூட எனக்கு கிளாரிட்டி வேணும், கொஞ்சம் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம் இப்போதைக்கு எனக்கு இல்லை. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரும், கண்டிப்பாக அந்த டைம் ஆக்ஷன் எடுப்பேன். பட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ மைண்டு தெளிவாக இல்லை, ஒரு பீஸ் இல்லை. பட் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே இப்போ கைண்ட் சுச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸிங் இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை மாத்திரம் வலி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி எந்த அளவுக்கு நீங்கள் வலி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸிங் ஒரு கார்டு நமக்கு வந்திருக்குது. பட் உங்களுக்கு வெளியே தெரியல இருக்கும், பட் மைண்டுக்குள்ளே இந்த பர்சன் அந்த அளவுக்கு இவங்க வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா, ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஹார்ட் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அது நீங்கள் அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேரெக்டாகவே நமக்கு சக்ஸஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் சட்டன அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு, உங்கள் ட்ரீம் நிறைவேறும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரீம் என்னவோ அந்த ட்ரீம் இங்கே நிறைவேறும். ஸோ இனி வரைக்கும் ஒரு டைம் இது வரைக்கும் உங்களுக்கு மைண்டு கொடுக்கல, உங்களை புரிஞ்சுக்கணும்னா இனி வரைக்கும் கிளாரிட்டியாக உங்களுக்கு ஒரு மைண்டு கொடுப்பார். ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் லைஃப்பில் வந்து மணி தான் இம்பார்ட்டன்ட், பணம் தான் இம்பார்ட்டன்ட், வேலை தான் இம்பார்ட்டன்ட் அப்படி எப்போவுமே தெரிஞ்சிட்ருக்க ஒரு பர்சன் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக தன்னோட கேரக்டரை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. ஓகே ஸோ இவர் அந்த மாதிரி இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் அந்த மாதிரி இவர் வாழ்ந்துட்டார். இவருக்கு வந்து இவர் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தனக்கு ஒரு லவ் வேணும், தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு அந்த ஒரு மைண்ட் செட் இவருக்கு கிடையவே கிடையாது. இவரோட மைண்டுக்குள்ளே எப்போ பணம் வேணும், மணி வேணும். ஸோ இவரை பொறுத்து பணம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், பணம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இவர். ஓகே அப்போ இப்போதான் இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இவர் ஸ்ட்ரகிள் இப்போ ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரோசஸ் செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. செல்ஃப் லவ் பண்ணுற டைமில் இப்போ செல்ஃப் லவ் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு இப்போ ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்குது. இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு ஹீலிங் பீரியட் நடந்துருக்கு. ஹீலாக ஒரு டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போ என்ன சொல்லுது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட கேரக்டர் நான் யாருக்கும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், விருப்பம் இருந்தால் நீங்கள் இருங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க, சடனாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம லைஃப் லாங் நம்பி நம்ம ஜீவிக்க முடியாதுல்ல. ஓகே நான் இப்படி தான் இருப்பேன், நீ வேணா இல்லைன்னா போயிட்டே இரு சொல்கிறவங்கள நம்ம நம்பி எப்படி ஜீவிக்கிறது? நம்ம லைஃப்பில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம ஜீவிச்சா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பர்சனோட உங்களோட ட்ரீம் இந்த பர்சன் தான் உங்களுக்கு உங்களோட ட்ரீமாக இந்த பர்சன் தான் எனக்கு வேணும் நீங்கள் ஒரு ட்ரீமை நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃபீலிங்ஸையும் உங்களோட எமோஷனையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண நீங்கள் படிக்கணும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுனால மறுபடி போகிறனால இந்த போஸ்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வராது, மாற்றம் வராது. இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சேஸிங்கை சேஸ் பண்ணுறது டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்களோட லவ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த போஸ்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த போஸ்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி இவர் இலூஷனில் இருக்காது, அந்த இலூஷன்லேருந்து இப்போ தான் இவர் ஹீல் ஆகி வெளியே வந்துட்டுருக்காரு, செல்ஃப் லவ் பண்ணுறாரு. ஓகே ஸோ நீங்கள் இந்த டைம் நீங்கள் சேசிங் பண்ணிடாதுங்க, இந்த டைம் நீங்கள் சேசிங் பண்ணிடாதுங்க. ஓகே ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போங்க, உங்களுக்கு நடக்கிறது கரெக்டான டைமில் நடக்கும். எப்பவுமே யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் நினச்சா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு செகண்டில் நடக்கும். ஸோ யூனிவர்ஸை மட்டுமே நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜீவிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போங்க, நடக்கிறது கரெக்டான டைமில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.